ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஷாம்பு பயன்படுத்தினா அதிகமான முடி வறட்சியாகும், முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த ஷாம்பில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் நம்மளை பாதிக்காத அளவுக்கு ஷாம்பை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அந்த ஷாம்பு பயன்படுத்தும் போது முடி உதிர்வை எப்படி தடுக்கலாம், முடி நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு உண்டான, முடி நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் எந்த பிராண்டு ஷாம்புவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பொதுவாக ஷாம்புன்னு இருந்தாலே கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். அப்போ கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இருந்தாலும் ரொம்ப அதிகமான கெமிக்கல் இல்லாமல் ஒரு மைல்டான கெமிக்கல் இருக்கக்கூடிய ஹெர்பல் நிறைந்த ஷாம்புவை பார்த்து பயன்படுத்துங்க. எப்பவுமே அது நம்மளுடைய முடிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. நான் இன்னைக்கு ஒரு மக்கில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துக்கிறேன். என்னுடைய முடிக்கு இது சரியானதாக இருக்கும். அடுத்ததாக இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் இருக்குன்னா தாராளமாக கற்றாழையை மிக்சியில் நல்லா தோலை நீக்கிட்டு அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைனா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜெல்லும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து தான் தண்ணீர் சாதாரண பச்சை தண்ணி இல்லாமல் அரிசிக்கு ஊற வச்சுட்டு அந்த கழுவின தண்ணீர் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணீர் எடுத்திருக்கேன். இல்லைனா சாதம் வடித்த தண்ணீர், அதாவது சாதம் வடித்த அந்த கஞ்சி தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த வடி தண்ணீரை பயன்படுத்தும் போது தண்ணியில் உப்பு இல்லாத மாதிரி பார்த்து பயன்படுத்திக்கங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்குங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டியதான். எப்பயும் போல் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி தலையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தலைமுடி இன்னும் நல்லா பட்டு போல் ஷைனிங்காக இருக்கும். தலையில் பொடுகு தொந்தரவு அந்த மாதிரி இருக்காது. முடி நல்லா அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும். எப்பவுமே ஷாம்பு பயன்படுத்தும் போது அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தலையில் எண்ணெய் வச்சு குளிங்க, நல்லாயிருக்கும். கற்றாழையை பற்றி சொல்லவே வேணாம். கற்றாழை நம்மளுடைய முடியை பட்டு போல வச்சுக்கும். முடி வேர்க்கால்களை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். ஸ்பிளிட் எண்டை சரி செய்யும். முடி நல்லா ஷைனிங்காக கிளாஸியாக அழகாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பொதுவாகவே ஷாம்பு பயன்படுத்தணும் அப்படின்னா முடி வறட்சி அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முடி வறட்சியே இருக்காது. அந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக முடியோட வேர்க்கால்களில் நல்ல ஒரு ரத்த கொட்டம் அதிகரிக்கும். முடியோட வேர்க்கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். முடி நல்லா ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளரும். இளநரையும் மறையறதுக்கு உதவியாக இருக்கும். இதை நீங்கள் ஷாம்பு தான் பயன்படுத்தி பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் சீயக்காய் தான் பயன்படுத்த போகிறீங்கன்னா 2 ஸ்பூன் ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சீயக்காய் எடுத்துக்கங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியோ இல்லைனா சாதம் எடுத்த கஞ்சி தண்ணியோ பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒன்றும் ஒரு புது விஷயம்லாம் கிடையாது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு டிப்ஸ் தான். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.